ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு 8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாவை ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தாளிப்புக்கு பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்ச பிறகு கீறி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா விழுது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இது கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போய் வரட்டும். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இது மாதிரி நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 2 முட்டையும் இது கூட உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த 2 முட்டையும் உடச்சி ஊற்றின பிறகு கிளறி விட்டுறாதீங்க, முட்டை உடஞ்சிடும். இப்போ மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு இறக்கணுன்னா நம்மளோட சுவையான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சூடான சாதத்து கூட வச்சு சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.